அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, மலர்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது. வழிபாடுகளில் ஆகட்டும், நம் அன்பை செலுத்துவதாகட்டும், நம்மளுடைய துக்கத்தை கொடுக்கக்கூடிய மலர் வளையங்கள் ஆகட்டும், இந்த மலர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது. வழிநெடுக்க மலர்கள் இருக்கக்கூடிய தோட்டங்கள் நிறைந்த வீடுகளை பார்க்கிறோம். நம் இல்லங்களிலும் இயன்றவரை பூத்தொட்டிகளிலோ இல்லை சின்ன கார்டனாகவோ ஏற்பாடு செய்து அதை பராமரித்து, நாமே நேரடியாக செய்தாலும் சரி, சிலருக்கு அதற்குண்டான பணியாளர்களை வைத்து அதை பராமரிக்கிறதும் சரி, அதில் பலவிதமாக இருக்கு. மாசாந்திரமாக வந்து பார்த்துவிட்டு போவர்கள் இருப்பார்கள், நிரந்தரமாக அது அவர்களுடைய வாழ்க்கை தரம் சார்ந்து. இந்த மலர்களை பார்க்கும் பொழுது நம் மனதில் ஏற்படக்கூடிய உற்சாகங்கள், எத்தனை வர்ணங்கள், எத்தனை மலர்கள், எத்தனை வர்ணஜாலங்கள், எத்தனை டிசைன்ஸ், அது சில சீசனில் தான் பூக்கக்கூடிய மலர்கள். இறைவனுடைய படைப்பில் ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த மலர்கள். அதில் பார்த்துருக்கிறத வாக்கிங் போகும்பொழுது, காலையில் யோகாசனா முடிச்சுட்டு, தியானம் முடிச்சுட்டு, யோக நித்ரா முடிச்சுட்டு, பால் வாங்கிவிட்டு அருகில் உள்ள ஆலயத்தையும் பார்த்து வெளியிலிருந்தே சுவாமி தரிசனம், கோபுர தரிசனம் செய்துவிட்டு அப்படியே ஒரு பிரதட்சணமாக மாட வீதியை சுற்றி நம் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்திருக்கிறேன். என்னை போலவே உற்சாகமாக நான் வேஷ்டி துண்டோடு போவேன், அவங்கெல்லாம் ரெகுலர் வாக்கிங் ட்ரெஸ்ஸோட போவாங்க. ட்ராக் ஷூட் அண்ட் டிஷர்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஷூலாம் மாட்டிக்கிட்டு ஜம்மு நடந்து போகிறவர்களை பார்த்திருக்கிறேன். அதில் சில பேர், சில நண்பர்கள், சில நெய்பர்ஸ் அழகாக பூத்து குலுங்கும் மலர்களை பறிப்பார்கள். அது அவங்க வீட்டில் இருந்து, அவங்க வீட்டு மலராகவும் இருக்கலாம், முக்கால்வாசி இருக்காது, மற்றவர்களுடைய பூக்கெல்லாம் பறிப்பாங்க. பறித்து எடுத்து போட்டுக்கொள்வதற்காக ஒரு பையோடு வருவாங்க. மலர்கள் கொண்டாடக்கூடியவை, அதை ரொம்ப அழகாக பராமரிக்கிறவங்க இருக்காங்க. அதை சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம வீட்டில் நாம் பராமரிக்கிறக்கூடிய மலர் பறிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அந்த செடியினுடைய அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம் கை அளவு ஒரு ஜான் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, அந்த அளவுக்கு ஒரு தண்ணீர் குவளை அதன் வேறு பாகத்தில் விட்டுவிட்டு அதனோட அனுமதி பெற்று பூக்களை பறிக்க வேண்டும் சொல்கிறார்கள். சில தாவரங்கள், துளசி, வில்வம் போன்ற விஷயங்களை பறிப்பதற்கு சில பிரத்யேகமான நாட்கள் சொல்லியிருக்காங்க. சில பிரத்யேகமான நாட்களில் பறிக்கவே கூடாது என்று விலக்கு சொல்கிறார்கள். அன்பர்களே, உங்களுக்கு ஆர்வ மிகுதியால் மற்றவர்கள் வீட்டில் அழகாக பூத்து குலுங்கும் மலர்களை பறிக்காதீர்கள், அதை கொண்டாடுங்கள். சில பேர் பறிக்காமலே அந்த செடியிலேயே வைத்திருந்து, நம்ம ஒரு படத்தில் பார்த்த மாதிரி சுவாமியை கொண்டு போய் அந்த செடி பக்கத்தில் வச்சு அந்த பூக்கிட்ட வச்சு கொண்டாடுறதை நம்ம பார்க்கிறோம், ரசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற அனுபவம் ஏற்பட்டிருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.